கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பரமபிதாவானவர் அருளி செய்த 10 கட்டளைகளையும் அதன் விளக்கத்தையும் பரமபிதாவின் கிருபையால் உங்கள் இதயவாசலுக்கு மிக பணிவன்புடன் அனுப்புகிறேன். உயர்வான பரமபிதா கிருபையாலே உருவான கற்பனையின் மகிமையாலே அறிவுடைய மனிதகுலம் இனிது வாழ அளந்து சொன்ன பொன்மொழிகள் கேட்கவாரி. பாவிகளுக்காக பாடுபட்ட பரமபிதாவின் கட்டளை 10 பெரும் பரந்த உலகத்தை சிறப்புடன் வாழ வைத்திடும் ஞான முத்து, பேசும் மனித வாழ்க்கையின் சொத்து. முதற்கட்டளை, என்னையன்றி உனக்கு வேறு தேவர்களை உண்டாக்க வேண்டாம். பல வழி செல்லும் மனிதரை ஒரு நிலைப்படுத்தவே நல் வழி சொன்னார். மனித இன வழி ஒன்றே, இறைவன் ஒன்றே என்றவர் மார்க்கம் சொன்னார் என்று மார்க்கம் சொன்னார். இரண்டாம் கட்டளை, மேலே வானத்திலேயும் கீழே பூமியிலேயும் பூமியின் கீழ் தண்ணீரிலேயும் உண்டாயிருக்கிற அவைகளுக்கொப்பான ஒரு சுரூபத்தையானாலும் யாதொரு விக்கிரகத்தையானாலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். வெளுத்ததெல்லாம் பசும் பாலனை எண்ணும் பழக்கத்தில் மூழ்கி விடாதே. கையில் விளக்கிருந்தும் கிணற்றில் விழுந்தவன் கதை போல் ஆழ்ந்திட நீ துணியாதே என்று மார்க்கம் சொன்னார். மூன்றாம் கட்டளை, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. தேவனை வழிபடும் முறைகளை மறந்து அலைந்தவர் உலகத்தில் பலர் உண்டு. இது தெரிந்து நடக்காமல் தேவன் நாமத்தை ஜெபிப்பதினால் என்ன பலன் உண்டு? சிந்தனை செய்திடு இன்று, இதுவே மனிதனின் தொண்டு என்று மார்க்கம் சொன்னார். நான்காம் கட்டளை, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆதரிக்க நினைப்பாயாக. உழைப்புக்கு 6 நாட்களை ஒதுக்கி ஓய்வுகள் மறுநாள் வேளையிலே மனக்களிப்புடன் பரிசுத்த நிலையுடன் தேவனை வழிபடி ஞாயிற்று கிழமையிலே நலம் பெறுவாய் உன் வாழ்க்கையிலே, நலம் பெறுவாய் உன் வாழ்க்கையிலே என்று மார்க்கம் சொன்னார். ஐந்தாவது கட்டளை, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உண்மையில் அன்னை தந்தையை சொந்த கண் போல் காப்பது அறிவுடைமை, மேலும் அன்பாயிருப்பது ஒரு கடமை என்று அன்பாக கூறும் கர்த்தாவின் வார்த்தையை அறிந்து நடந்தாலே நன்மை தரும் அனுபவ வாழ்க்கையின் உண்மை என்று மார்க்கம் சொன்னார். ஞான மார்க்கம் சொன்னார். ஆறாவது கட்டளை, கொலை செய்யாதிருப்பாயாக. ஆறறிவு உள்ளவர்க்கு மன ஆத்திரமே பொல்லாது. தேவ வாக்கியத்தை படிப்பவர்க்கு தீய கொலை கூடாது. இழிதொழிலாம் கொலை தொழிலை செய்வதினாலே வாழ்வில் இனிப்பும் கசப்பும் இரண்டுமின்றி போகும் தன்னாலே. இதை எண்ணி பார்த்து உண்மை வழி காண்பதினாலே நன்மை இருக்குது பார் உலகத்திலே நீதி முன்னாலே என்று மார்க்கம் சொன்னார். ஞான மார்க்கம் சொன்னார். ஏழாவது கட்டளை, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் பெருங்குற்றம் மறக்க கூடாது. கற்பை விலையாகும் பொருளாக நினைக்க கூடாது. தவறான வழியில் ஆண் பெண் நடக்க கூடாது. கால சந்த கடை பொம்மை போல வாழக்கூடாது என்று மார்க்கம் சொன்னார். ஞான மார்க்கம் சொன்னார். எட்டாவது கட்டளை, களவு செய்யாதிருப்பாயாக.
அழுது பிறந்த மனிதனுக்கு கவலை கூடாது, அந்த கவலை தீர உழைத்து வாழ மறக்க கூடாது, கொடிய களவு தொழிலை செய்து வாழ நினைக்க கூடாது என்று கர்த்தர் சொன்ன பொன்மொழியை மறக்கப்படாது என்று மார்க்கம் சொன்னார், ஞான மார்க்கம் சொன்னார். 9ஆம் கட்டளை, பிறர்க்கு விரோதமாய் பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக. மனசாட்சி ஒரு பக்கம் இருந்திடும் போது அதற்கு மாறாக பொய் சாட்சி சொல்லக்கூடாது. கனி இருக்க காய்க வரும் பழக்கம் கூடாது, பிறர்க்கு கவலையாகும் கோணல் வழியில் நடக்கக்கூடாது என்று மார்க்கம் சொன்னார், ஞான மார்க்கம் சொன்னார். 10வது கட்டளை, பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. மனிதன் பிறந்து அழிந்ததெல்லாம் ஆசையினாலே, மனிதன் பிறந்து அழிந்ததெல்லாம் ஆசையினாலே, பொன்னாசையினாலே, பெண்ணாசையினாலே, பொன்னாசையினாலே பேசும் மனிதன் வாழ நீதி கூறும் 10 கட்டளை. இது மாசிலாத பரமபிதா கூறும் கட்டளை, இதுவே 10 கட்டளை, இதுவே 10 கட்டளை.